நான் இப்போ என்னோட லேட் 20s இருக்கேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 26. என்னோட ஏர்லி 20s I've done a lot of mistakes and I've learned a lot. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுற முக்கால்வாசி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 18 to 24 ஏஜ் கேட்டகரி தான் வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட 20 இயர்ஸை கிராஸ் பண்ண உடனே என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு அண்ணன் நான் சொல்லி தான் ஆகணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்போல்லாம் வந்துட்டு என்னோட மூத்தவங்க என்கிட்ட ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா, நான் பாரு இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, ஃபக் இதை நீ ஏன்டா பண்ண அப்படிதான் தோணும். அந்த மாதிரி நீங்களே என்கிட்ட கேட்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்குலாம் அது மிஸ்டேக்குன்னு சொல்லி ரிமைண்டாச்சும் பண்ணலாம் இல்லையா? அது நீங்கள் பண்ண மாட்டேங்கன்னு நான் சொல்ல வரல. ஆப்வியஸாக நீங்கள் பண்ண தான் போகிறீங்க, பண்ணுறதும் நல்லது தான், நீங்கள் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து இதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துடணுன்ற ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் ராகுல், வெல்கம் டு த சேனல். இதில் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதுக்கு பேர் சப்ஸ்கிரைபர், பண்ணாமல் பார்க்கக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணோன்னே நம்ம பண்ணக்கூடாத ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா லவ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கணும். ஐ மீன் ஏர்லி 20s ஆப்போசிட் செக்ஸ், சேம் செக்ஸ் ஹூ கெட் அட்ராக்டட் டு, அதில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஐ மீன் அதுலேருந்து கொஞ்சமாச்சும் அதிகமாக கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இது ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஹார்மோனல் லெவல்லாம் பீக்கில் இருக்கும். யார்கிட்ட நம்ம நல்லா பேசினாலும் அவங்க நம்ம லவ் பண்ணுற மாதிரியே நமக்கு தோணும். பட் அது லவ்வா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். அதுக்கான லவ் பண்ணக்கூடாது, டேட் பண்ணக்கூடாதுலாம் சொல்ல. அவங்க ஹியூஜ் சப்போர்ட்டர் ஃபார் டேட்டிங். ஏன்னா அட்லீஸ்ட் 2-3 பேரை டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு பார்ட்னர்கிட்ட என்ன தேவை, எதுக்காக ஒரு பார்ட்னர் வேணும்னே நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அதுக்கு அகேன்ஸ்டாலாம் நான் எதுவும் சொல்லலை. பட் நம்பர் 1 ப்ரையாரிட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஏர்லி 20s எவ்வளோ தான் நமக்கு ப்ரையாரிட்டி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதோட கொஞ்சமாச்சும் அதிகமாக கரியரில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கரியரை பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் ஆச்சு இருக்கணும். ஏன்னா அந்த நம்பர் 1 ப்ரையாரிட்டி நினைக்கிற ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒருவேளை செட்டே ஆனாலும் அதுக்கப்புறம் லைஃப்பில் அப்படின்னு வர்றப்போ திரும்பி கஷ்டமாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் கரியர், அப்புறம் ரிலேஷன்ஷிப். ஏன்னா மணி, சர்வைவல், கம்ஃபர்டபுள் லைஃப் இதெல்லாம் வந்து நெசசிட்டி. ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் ப்ரிவிலேஜ். ஃபர்ஸ்ட் நெசசிட்டி தான் முக்கியம், அப்புறம் தான் ப்ரிவிலேஜ்லாம். செகண்ட் திங், உங்களுக்கு 20 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணவே கூடாது என்னென்னா லிவிங் ஆஃப் வித் யுவர் பேரண்ட்ஸ் மணி. ஐ மீன் நீங்கள் ரிஸ்க் கிட்ட இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸால் உங்களோட லைஃப் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க, கூல். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அப்படி அமைகிறது இல்லையா? மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மிடில் கிளாஸில் இருக்கோம், புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வரோம். நம்ம வந்து பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி 20 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமும் இருந்தோன்னா தட்ஸ் நாட் குட். என்னோட பேரண்ட்ஸ் காசு தர மாட்டாங்க, அதனால என்னால் என்ஜாய் பண்ண முடியல. என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால என்னால் இதெல்லாம் பண்ண முடியல. நான் வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வந்து அது கற்றுக்க போகிறேன், இது கற்றுக்க போகிறேன், ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு காசு தர மாட்டாங்கன்னெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. இதுதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்பில் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வந்து சத்தம் போட்டுருப்பேன், எனக்கு இது பண்ண மாட்டேங்க, அது பண்ண மாட்டேங்க, எதுவுமே நீங்கள் எனக்காக பண்ண மாட்டேங்க, பின்ன எப்படி நான் வந்து லைஃப்பில் முன்னேறது அப்படி. இப்போதான் தெரியுது, that was very stupid. அது லிட்டரலாக மெச்சூரிட்டி இல்லாமல் நம்மளால பண்ண முடியாமல் சும்மா அவங்க மேலே பழி போடுறது, சும்மா ரீசன் கொடுக்குறது, இந்த மாதிரி தான். அதனால தான் சொல்கிறேன், 20 இயர்ஸ்க்குள்ளேனா ஆப்வியஸாக நமக்கு மெச்சூரிட்டி இருக்காது, இதெல்லாம் பண்ணுறதுலாம் ஓகே. பட் 20க்கு அப்புறமும் இன்னும் நம்ம பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணிட்டு இருந்தானா அது வந்து கரெக்ட் கிடையாது. நான் லோயர் மிடில் கிளாஸ், எக்ஸாக்டாக என்னோட 20 இயர்ஸில் நான் முடிவு பண்ணேன் இதுக்கப்புறம் ₹1 கூட இருந்து வீட்டில் வாங்கவே கூடாதுன்னு. அதான் அவங்ககிட்டையும் சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வீட்டிலேருந்து காசு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த காசுக்காக என்ன பண்ணணும், ஒரு ஜாப் போடுமா, என்ன பண்ணால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுன்றதை நீங்கள் தான் ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும். லிட்டரலாக 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை தவிர வேறு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு வீட்டில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். That's why today's video sponsor is ரீலெவல். ஐம் ஷூர் ரீலெவலை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னோட நிறைய வீடியோவில் நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு ஐடிட்ட மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜென்ரலாக எந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆகணும்னு நினச்சாலும் ரீலெவல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரீலெவல் டெஸ்ட்டில் குவாலிஃபைட் ஸ்கோர் எடுத்தால் மட்டும் போதும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற டேட்டில் வந்துட்டு உங்களோட டெஸ்ட் ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த 3 ரோலுக்காக மட்டும்தான் ரீலெவல் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே ஒரு 3 months 4 months முன்னாடி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நானும் டெஸ்ட் எழுதி அப்ளை பண்ணியிருப்பேன். நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் ஸ்விட்ச் பண்ணேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ராகுல் நீங்கள் எழுதலாம்ல அப்படின்னு. நான் இப்போ தான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி வேறு கம்பெனி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி என்னால் வேறு கம்பெனிக்கு மூவ் ஆக முடியாது, அந்த ஒரு ரீசனால தான். இல்லாட்டி நான் கூட இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். பட் எனிவே இந்த 5 ரோலில் ஏதாச்சும் ஒரு ரோல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் க்ரைட்டீரியாவும் கிடையாது, யார் வேணாலும் இந்த டெஸ்ட் எழுதலாம். ஆல்ரெடி இந்த டெஸ்ட்லாம் எழுதி நிறைய கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆன கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைல்ஸ்லாம் ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படின்ற ட்விட்டர் ஹேண்டலில் நீங்கள் பார்க்கலாம். பெஸ்ட் பார்ட் என்ன, ரீலெவல் உங்ககிட்ட ₹1 கூட இந்த ஹோல் ப்ராசஸில் வாங்கவே மாட்டாங்க. ஓகே, தேர்ட், இப்போ ரீலெவல் டெஸ்ட் எழுதி ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு
உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, ரீலெவல் டெஸ்ட் எழுதாமல் நீங்கள் வேறு ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட டெட்டை வந்து ஃபர்ஸ்டே கிளியர் பண்ணிடுறது. அதாவது இந்த ஜாப் ஜாயின் பண்ண உடனே உங்களோட கடன் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வருவோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலே ஆப்வியஸாக இந்த கடன், படிக்கிறப்போ இந்த லோன் வாங்குறது, டேட் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், வேலை கிடச்சோன்னா கொஞ்சம் நாள் என்ஜாய் பண்ணுவோம்னு தான் நமக்கு தோணும். இதே மிஸ்டேக் தான் நானும் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் என்னோடய எஜுகேஷன் லோனை நான் கட்டவே இல்லை. பட் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நான் கட்டிட்டேன். 2 வருஷம் முடிஞ்சோடனே தெரிஞ்சு ஐயோ இந்த டேட்டில் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரீடம் போயிடும், அதனால் நான் உடனே கட்டிடணும் அப்படின்னு நான் கட்டிட்டேன். ஸோ நீங்களும் ஒர்க்குன்னு போனால் உங்களோட டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் சொல்லேன்னா, கடன் இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரீடம் இருக்காது. கடன் இருந்துச்சுன்னா நமக்கு பிடிக்காத வேலையை கூட நம்ம பார்க்கணுன்னு தான் தோணும். கடன் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசிக்க முடியாது. கடன் இருந்துச்சுன்னா நம்மளால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. கடன் இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கடன் இல்லாமல் இருக்க ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுமோ அது ஏர்லி 20ஸ்லேயே அதுக்கான ரூட்டோ இல்லை அதுக்கான பிளானோ ஏதாச்சும் பண்ணி அந்த கடன்லாம் அடைச்சிருங்க. ஏன்னா நான் பண்ண ஒரு பெஸ்ட் திங் என்னென்னா, என்னோட கடன் அடைச்சது தான். இப்போலாம் வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். நாளைக்கு என்ன டிசிஷன் நான் எடுத்தாலோ, எனக்கு என்ன பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் பண்ண முடியும். எனக்கு இந்த கடன் இருக்குது, அதுக்காக நான் இதை பண்ணணும், அந்த மாதிரிலாம் எனக்கு யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, 4th மிஸ்டேக் இந்த ஏர்லி 20ஸ்ல பண்ணவே கூடாது அப்படின்னா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது, எந்த ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க்குமே எடுக்காமல் இருக்குது. கால்குலேஷனை விடுங்க, எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காமல் இருக்குது. ஏன்னா ஏர்லி 20ஸ்ல நம்ம கால்குலேட்டடாக தான் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே தப்பாக போனாலும், நம்ம எது ட்ரை பண்ணி சொதப்பினாலும் நமக்கு இன்னும் டைம் நிறையா இருக்குது. ஏன்னா லேட் 20ஸ்ல மோஸ்ட் பீப்புளுக்கு மேரேஜ் ஆயிரும், அப்புறம் குழந்தைங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் கால்குலேட்டட் ரிஸ்க் கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த டைமில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நம்ம இந்த ஊரில் இருக்கிறதா இல்லை ஒரு மெட்ரோ சிட்டிக்கு போகிறதா, இங்கே இருக்கிறதா இல்லை ஒரு நல்ல ஜாப் வேறு இடத்துல போய் தேடுறதா, இங்கே இருக்கணுமா இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட்மா. இந்த மாதிரி எல்லாருக்குமே பேக் ஆஃப் த மைண்டில் ஒன்று ஓடிட்டே இருக்கும். ஓகே, இதை பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், பட் இருந்தாலும் நமக்கு அதை பண்ணணும்னு தோணாது. அது இந்த டைமில் தான் கரெக்டான டைம் பண்ணுறதுக்கு. நான் ரிஸ்க்குன்னு நினச்சி பண்ண எல்லாமே தான் இப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஐயோ நம்ம ரிஸ்க் எடுத்தோமே வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா ரிஸ்க்குமே எனக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக தான் மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரிஸ்க்கே கிடையாது, ஜஸ்ட் ட்ரை. அது ரிஸ்க்குன்னு பேர் தான் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணால் 10 ட்ரை பண்ணால் 2 வாக்காக தான் போகுது. அதில் ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பில் இருந்திருப்போம். பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்துப்பாங்க, நமக்கு சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். பட் 20 இயர்ஸ்க்கு அப்புறமே அந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கூட தான் இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சோம்னா ரொம்ப கஷ்டமாக. 5th மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது என்னென்னா, இது ஏர்லி 20ஸ்ன்னு இல்லை, எப்பயுமே பண்ணக்கூடாது என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் நம்மளாலே ஹேண்டில் பண்ண முடியும், நமக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா இந்த 20 இயர்ஸ் ஆனோடனே கூட சேர்ந்து நம்ம மெச்சூரிட்டி வந்த மாதிரி நம்மளே நினச்சிக்குவோம். மெச்சூரிட்டி வரலைனாலும் அதில் என்ன பண்ணிடுவோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எதுக்காக வந்து மற்றவங்க ஹெல்ப் கேட்க மாட்டாங்கன்னா, நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம கேட்டால் அதெல்லாம் நடக்காது, ப்ளஸ் வந்து லேசினஸ், இது மாதிரி நமக்கு ஒரு தேவைன்னா ஓகே அதுக்காக நம்ம எவ்வளோ பேர்கிட்ட கேட்கணுமோ அவ்வளோ பேர் ரீச் அவுட் பண்ணி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால், ஒரு 100 பேர்கிட்ட கேட்டால் ஒரு பேர்ட்டையாச்சும் கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு ஸ்டெப்பையுமே நம்ம எடுக்க மாட்டோம். ஒரு 2 பேர்கிட்ட ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹெல்ப் கிடைக்கலனா விட்டுருவோம். நான் கடன் வாங்குற ஹெல்ப் சொல்லலை, மற்ற ப்ரொஃபஷனலாக நமக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும். எல்லாமே நம்மளாலே பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ அதில் மட்டும் நம்ம ஹெசிடேட் பண்ணிடவே கூடாது. இன்னும் நிறைய பேர் நம்ம ஹெல்ப் கேட்டால் நம்மளோட ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும் கூட நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறனாலையோ இல்லை ஒருத்தவங்க டவுட் கேட்குறனாலையோ இல்லை ஒருத்தவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபேவர் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறதுனால நமக்கு ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சானா ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். பட் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ரியாலிட்டியில். இது எனக்கு லேட்டாக தான் புரிய வந்துச்சு. நான் முன்னாடி நினச்சிட்டு இருப்பேன் நமக்குலாம் யாருமே ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பட் அப்படி கிடையாது, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க, நம்ம தான் கேட்க மாட்டோம்னு எனக்கு ரீசெண்டாக தான் புரிய வந்துச்சு. லாஸ்ட் மிஸ்டேக், காமன் மிஸ்டேக், மோஸ்ட்லி எல்லாருமே இதை பண்ணுவோம். நானும் என்னோட ஏர்லி 20ஸ்ல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர், என்னோடய பிஹேவியர், நான் இப்படி தான், எனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே மறைச்சிட்டு ஓகே அந்த பர்சன் மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அந்த பர்சன் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு மற்றவங்க கூட மிங்கிள் ஆக முடியும், இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், இதில் வந்து நம்ம ஃபிட்டுன்னு ஆனால் மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியே இல்லாமல் தான் இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இண்டிவிஜுவலாக நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றது எல்லாமே அப்படின்னு. ஏன்னா மற்றவங்க மாதிரி ப்ரிட்டன் பண்ணாமல் நம்மளாவே இருந்தோம்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதேமாதிரி லைக் மைண்டட் பீப்புள் கூட நம்ம ஈஸியாக அட்ராக்ட் ஆக முடியும். இப்போ நம்ம வேற ஒரு ஆள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறோன்னா நமக்கு என்ன ஆக்சுவலாக ஒரிஜினலாக எந்த மாதிரியான பீப்புள் கூட அசோசியேட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் நான் ரொம்ப ஒரிஜினலாக தான் இருக்கேன், நான் எனக்கு மனசில் பட்டதெல்லாம் பேசுவேன், எனக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லலாம். பட் ஒவ்வொரு டைமும் அவங்கவுங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ தடவை மற்றவங்க மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னு.
அது யாரும் வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. பட் நம்ம தான் நம்மளோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியை க்ரியேட் பண்ணணும், நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும். அதே சார் எனக்கு நல்லாவே தெரியுது, எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரேக் பண்ணுறது. எல்லாருமே இதில் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்துட்டு இதெல்லாம் மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுலாம் சொல்ல வரல. டெஃபினட்டாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணுங்கள், பட் லேர்ன் ஃப்ரம் தேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ப்ளஸ் நீங்கள் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன மிஸ்டேக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இல்லை நான் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணேன் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ பார்க்கலாம். See you. Bye. Do what you love. Stay happy. Limited time. Rahul.